ஏட்டி ரெண்டு பேர் ரோட்ல உளுந்து கிடக்குறாளுல, என்ன ஏதுன்னு தூக்கி விடலாம், அடிக்கடி பட்டுருச்சா அப்படின்னு கண்டுக்கிட்டாங்களா இந்த பத்துவும் பத்திரக்காளியும்? அவங்க பொழப்பு தான் முக்கியம்னு பாரு, ஆளுக்கு ஒரு திசையா போயிட்டாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸோ அவங்கெல்லாம் போ. ஆமா கீதா, இவங்கள சரி விடு, நம்மளுக்கு ஒரு டைம் வரும்ல, அப்ப பாத்துக்கிடலாம். கீதா பின்னாடி இருந்து எவ்வளவு கூப்பிடுற மாதிரி இருக்குது. ஆறு இங்க இந்த மலங்காட்டுக்குள்ள நிக்கிற மாதிரி நின்றுக்கிறோம். இங்க யாருக்கு நம்மளுக்கு தெரியும்? ஆறு நெட்டவழி பாரு, நம்ம உமா தான் பாரு. ரோட்லயே தின்ட்டு வரா பாரு. இவளெல்லாம் பேய் பூதம் பிடிச்சிடாது. எட்டி நில்லுங்க, போயிடாதீங்க. யாவுமா என்ன சொல்லு, என்னத்துக்கு 2 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருந்தே கீதா கீதான்னு கத்திட்டே வர? அது ஒண்ணுமில்ல, பத்மினி அக்கா தோட்டத்துல ஏதோ கத்திரிக்காய் போட்டுருக்காங்களாமே, அதான் சரி ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு போலான்னு வந்தேன். எங்க மாமியார் சொன்னாங்க போய் இன்னைக்கு கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்து நல்லா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வையின்னு. சரி அதான் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். நல்ல வேலை நீங்களும் இருந்தீங்க, ஒத்தையில யாரா போறதேன்னு நினச்சிக்கிட்டே வந்தேன். அதெல்லாம் சரி கும்பிட்ட. அப்படி ஒண்டியும் வரும்போது இப்படி எண்ணெய் பலகாரத்தை தின்ட்டு வரிய, எதனா பேய்க்கு அடிச்சு போட்டுச்சுன்னா என்ன பண்ணுவேன்? என்ன கீதா சொல்ற? ஒத்தையில வரும்போது சாப்பிட்டுக்கிட்டு வந்தா பேய் அடிச்சு போடுமா? ஆமாண்டி, பேய் அடிச்சு தான் போடும். எங்களுக்கும் ஆளு கொஞ்சம் கொஞ்சம் குட்டினா ஒன்றும் பண்ணாது பாத்துக்க. நெட்டவள்ளி, இந்த ஐடியா எனக்கு தோணாம போயிட்ட. இதுவும் நல்ல ஐடியா தான். விடு விடு, அவகிட்ட இருந்து நம்ம மொத்தமா பிடுங்கிடுவோம். ஒரே கொள்ள பசியா இருக்கு. ஆமா கீதா, 1க்கு 4 சொல்லு, அப்பதான் அவ கொஞ்சம் கூட வேணாம் நீங்களே தின்னுபட்டு போவாங்கன்னு நம்மளுக்கே கொடுத்துருவா. ஏன்னா இன்னும் 2 3 சேர்த்தி அடிச்சு விடு. அப்படியா சொல்ற? இப்ப பாரு நம்ம பர்ஃபார்மன்ஸ. யாவுமா, நாங்க சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நாங்க போய் சொல்றோம்னு நினைச்சுக்கிட்டியோ? அதுக்கு இல்ல கீதா, ஆனா அது ஆமா நானும் கேள்விப்பட்டுக்கிறேன். அப்ப உங்களுக்கு கொடுத்தா ஒன்றும் பண்ணாதா? அது என்னன்னாடி, நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் கேளு. அன்னைக்கு அப்படித்தான் ஒரு 5-6 மாசத்துக்கு முன்ன இருக்கும். அப்ப அப்படித்தான் நானு ஒரு முறுக்க தின்னுக்கிட்டு இந்த வழியா தான் வந்தேன். புடனில யாரோ பொட்டு நடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஐயோ, யார் அது? இங்கதான் ஒருத்தரும் இல்லையே. அதுதானே கதையே. இப்போ கதை இல்லாட்டி நெச்சம். அதுதான் ஆறுன்னு தெரியல. நான் நினச்சிக்கிட்டேன் ஏதோ பேய் தான் தட்டி விட்டு போயிருச்சோன்னு. அப்புறமா நான் என்ன பண்ணி போட்டேன், நெட்டவழி வந்தா, நெட்டவழிக்கிட்ட அந்த முறுக்கை கொடுத்து போட்டேன். அது ஒன்றும் பண்ணல. அது எப்படி நீ பேய் தானே அம்பிட்டு உறுதியா சொல்ற? ஆறுனா விளையாட்டுக்கு ஏதோ அடிச்சுட்டு ஓடி போயிட்டாங்களா என்னமோ? இங்கதான் நிறைய மரமரமா இருக்குல்ல, அங்கிட்டு ஏது போய் ஒளிஞ்சிட்டு இருந்திருப்பாங்க. அட அதுதான் இல்ல, நான் வரக்குல மத்தியானம் 12 மணி பாத்துக்க. அப்ப ஒருத்தர் கூட இல்ல, நானும் சுத்தி முத்தி தேடி பார்த்தோம்ல, அது கன்ஃபார்ம் பேய் தான் அப்படின்னு நானா முடிவு பண்ணிக்கிட்டேன். ஆனா அது என்னதுன்னு எனக்கு தெரியல. அப்ப ஒருத்தர் இல்லைன்னா அது என்னவா இருக்குன்னு நீயே சொல்லு பார்க்கலாம். அது எப்படி எனக்கு தெரியும்? ஆமா, ஏன் நெட்டவள்ளி அப்ப ஒண்ணும் பண்ணல? அவ சாப்பிட்டால. கள்ளி எம்புட்டு அறிவா கேள்வி கேட்கறா பாரு. அது என்னன்னாடி, நம்ம பொருளை இப்போ மற்றவங்களுக்கு கொடுத்துட்டா அது மற்றவங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி. ஸோ மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களே, அது ஒன்றும் பண்ணுறதில்ல. அதுதான் அங்கே மேட்ரு. என்னாட்டி மேட்ரு கோட்ருன்னுக்கிட்டு. சரி இந்தாங்க 2 பேரும் பிச்சு தின்னு போட்டு போங்க. நான் எம்பிட்ட ஆசையாக அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் தெரியுமா? எல்லாம் தோசையாக போச்சு. இதுக்கு பேர் தான் கை கேட்டனா வாய் கேட்டாதுன்னு சொல்கிறது. என்னவுமா எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்கிற? எங்கேயாவது இருந்து அசாம சுட்டுட்டு வந்துட்டியா என்ன? ஏட்டி மென்டல், அது சுட்ட பச்சி தாண்டி. அவட்ட ஏன் போய் வளவல்னு கேள்வி கேட்டுக்கிற? ஆளுக்கு பங்கு நீ ஷேரை கொடு ஃபர்ஸ்ட். அட வெண்ண மவளே, சுட்ட பச்சின்னா எண்ணெயில சுட்ட பச்சி இல்ல. அவ எங்கன்னா களவான்ட்டு வந்துட்டாளான்னு கேட்டண்டி. அவ எப்படியே எடுத்துட்டு வந்துட்டு போறாடி. இருக்கிற பசியில நீ வேற, நீ பேசாம பிச்சு கொடு. அப்படியா சொல்ற? சரி அலையாத இரு, சரியா பிரிச்சு தான் தருவேன். நான் ஒன்றும் எங்கேயும் களவான்ட்டுலாம் வரல. அந்த புத்திலாம் ஒன்றும் எனக்கு கிடையாது. வர வழியில் அந்த சுடுகாடு இருக்கும்ல, அங்கே குழி மேலே நிறையா வச்சுருந்தாங்க. எனக்கு பச்சை மட்டும்தான் பிடிக்குன்னு சொல்லி போட்டு எடுத்துகிட்டு வந்தேன். அதையும் நீங்கள் பிடுங்கிட்டீங்க. அட கெரகம் பிடிச்ச சனியம் பிடிச்சவள, இதுக்காடி இந்த பில்டப்பு? போயும் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறா பாரு. எட்டி அதை ஃபஸ்ட்டு தூக்கி வீசு. சுடுகாட்டுலேருந்து யாருக்கோ படைச்சி இதை தூக்கிட்டு வந்துட்டு நம்மளுக்கு கொடுத்து கொல்ல பார்க்குற கொலகாரி. சை பைத்தியக்காரி எங்க இருந்து போய் எடுத்துட்டு வந்துக்கிறா பாரு. வீட்டுக்கு போனது முதல் வேலையை தலையோட குளிச்சுக்கிடணும். பச்சி வேற அந்தரத்துல பறக்குதுடி கீதா, வா எஸ்கேப் ஆயிடுவோம். ஆமாண்டி, நாம சும்மா காட்டிக்கும் பேய் அது இதுன்னா அது பாரு எப்படி பறந்துட்டு இருக்கு, ரெக்க வச்ச மாதிரி. ஓடு. ஐயோ, என் பச்சியை தூக்கி வீசிட்டா, பறக்குது அது வேற. இன்னும் 2 நிமிஷம் இருந்தீங்கன்னா நீயே பறந்துருவ. வாயை மூடிக்கிட்டு ஓடியா. ஆண்டவா, இன்னைக்கு யார் முகத்துல முழிச்சுன்னு தெரியல. ஒன்றரை புருஷ முகத்திலேயே தான் இருக்கும். போடி சட்டுனா. ஆமாட்டி கரெக்டு, அந்த லூசு மூஞ்சில தான் முழிச்சேன்.
கொடுமை கொடுமை. உமால பாரு நம்மள மிஞ்சிட்டு ஓடுறா. நிஜமாலுமே என்னமோ இருக்குதே. இந்த கீதாலையும் நெட்டவள்ளியும் அங்கேயே விட்டு போட்டு வந்தோம். 2 பேரும் என்ன பண்ணிட்டுக்கிறாளுங்கள வேற தெரியல. விட்டு போட்டு வந்துட்டோம்னு ஏது கோவமாக்குறாங்களா வளைச்சிக்கிட்டு போயிட்டாளுங்களா ஒன்றும் தெரியல வேற. அம்புட்டு ரோசக்காரிங்களாம் இல்லை அவளுங்க 2 பேரும். ஓசி கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறோம்ல, கட்டாயம் வந்துருவாங்க. இந்த மாம்பழம் வேற பழுத்து பழுத்து காட்டுக்கெல்லாம் உளுந்து கிடக்குது. கத்திரிக்காயும் நிறைய காய்ச்சி போய் கிடக்குது. 2 பேரும் வந்தாளுங்களா கொஞ்சம் உதவியா இருக்குன்னு பார்த்தா இன்னும் எங்க சுத்திக்கிட்டு திரியிறாங்களோ தெரியல. பேசாமட்டிக்கு நாம பொறுக்கிட்டு இருப்போம், அவளுங்க வரும்போது வரட்டும். ஆரே பின்னாடி திப்புரு திப்புருன்னு ஒடியார மாதிரிக்குது. எல்லாம் நில்லுங்க 2 பேரும். என்னத்துக்கு அப்படி கடந்து ஓடுறீங்க நின்ன இடத்துலயே? பத்து கொஞ்சம் நவருங்க, கால் நீட்டி போட்டு உக்காரணும். வந்து காய பொறுக்கிறதுக்கு உதவி பண்ணுவீங்கன்னு பார்த்தா ஆளுக்கு இடம் பிடிச்சி உக்காடுறீங்க. பத்து நீங்க வேற சும்மா இருங்க, நோண்டி நோண்டி அதையே கேட்காதீங்க. இப்போ என்ன உங்களுக்கு காய பொறுக்கி தரணா தானே? வாங்க எங்கெங்க பொறுக்கணும்னு சொல்லுங்க. இவளுங்க ஒண்ணம்மா, நாம ஒன்று கேட்டால் இவளுங்க ஒன்று சொல்லுவாங்க. சரி வாங்க, பாரு மரத்தடியில் எல்லாம் பழுத்து போய் மாம்பழம்லாம் கிடக்கு. அதெல்லாம் பொறுக்கிட்டு வந்து உட்டையா போடு. அப்புறம் கூட எடுத்துட்டு வந்து அள்ளிக்கிட்டு போயிடுவோம். இந்த கத்திரிக்காயும் ஒரு நல்ல பிஞ்சா இல்லாமல் பார்த்து பொறிச்சு போடு. நீங்க எப்படி வாரியில உட்காந்துக்கிட்டே தம்பிங்களா? இருங்க பத்து 5 நிமிஷம் ரெஸ்ட்டை போட்டு வரோம். நீங்க போங்க, இந்த பின்னாடியே வந்துடுறோம். இங்க பாருமா, பாரு எப்படி நல்லா நடுத்தரமா இருக்குதா? அந்த மாதிரி காயெல்லாம் பொறிச்சு போடு. ரொம்ப பிஞ்சையா பிச்சு போடாத, அப்புறம் வீணா போயிடும். நல்லா பாத்தினாவே தெரியும் பாரு, நல்லா விளைஞ்ச காயா பிச்சு போடு. சுனையா இருக்கும் பார்த்து பியே. ஏக்கா இம்பிட்டு மாமரம் இருக்குதுல்ல, பேசாம நீங்க குத்தைக்கு விட்டு போடலாம்ல? அவங்க வருஷத்துக்கு இம்பிட்டுன்னு பேசிக்கிடுவாங்களே. நாம காவலுக்கு பார்த்து அதை பாங்கு பண்ண முடியாது. அவங்க என்ன ஆள் வச்சு பார்த்துக்கிடுவாங்க, அந்தந்த டயத்துக்கு வந்து பிச்சுக்கிட்டு நம்மளுக்கு காசு கொடுத்துருவாங்கல்ல. அத்தானக்கா உமா சொல்ற மாதிரி நீங்க குத்தைக்கு விட்டு போட்டுடலாம்ல? இதுல போற வர பசங்க கீழே கிடந்துச்சுன்னா எல்லாம் ஆளுங்க போறீங்க வரீங்களா எடுத்துக்கிட்டு தானே போவாங்க. அது இப்பதான் மொத காப்பு விடுது. சரி நம்மளுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்கெல்லாம் ஒரு வருஷம் கொடுத்துட்டு அடுத்த வருஷத்துல இருந்து குத்தைக்கு விட்டுறலாம்னு. ஓ அப்படியா? அப்ப சரி, நல்ல விஷயம்தான். சரி நீங்க போய் மாம்பழத்தை பறக்குங்க, நான் அந்த கத்திரிக்காயெல்லாம் பொறிச்சு போடுறேன். சரி உமா, நான் சொன்ன மாதிரியே பார்த்து பொறிச்சு போடு. அடேங்கப்பா உமா, அதுக்குள்ள ஒரு கூட நிறைய பிச்சு போட்டியாட்டு இருக்குது. இது என்ன பெரிய வேலையா? பட்டு பட்டுன்னு பிச்சு போடுறது தானே. கத்திரிக்காய் பாரு, நல்ல வாழைப்பழம் மாட்டம் கணுன்னு பாக்குறதுக்கே அவ்வளவு ஆசையா இருக்குது. ஆமா பாத்தியா, அப்படியே வாழை நீட்டமா இருக்குது. பிக்கிறதுக்கு நல்ல ஈஸியா இருக்குது. கீழே கடந்து பொறுக்கணுதே ஒரு கூட பழம் சேர்ந்து போச்சு. இன்னும் மரத்துல ஏறி பொறிச்சு போட்டா எம்பிட்டு பொறிக்கல ஒரு சாக்கே நம்ப மாட்டேங்குது. சரி அப்புறமா பிச்சு எல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு பக்கத்து வீட்டாருக்கு எல்லாம் கொடுக்க வேண்டியதுதான். சரி ஒரு வழியா எல்லாம் பொறிச்சு போட்டாச்சு. இனிமே வீட்டுக்கு கிளம்பலாமா? இன்னும் என்ன வேலைக்குது? உட்காந்த இடத்துல இருந்தே பிச்சு பிச்சு போட்டுக்கிட்டு என்னமோ இவ்வளவு எல்லாத்தையும் பிச்சு போட்டா மாதிரி. அது நீ கூட பரவாயில்ல, நெட்ட வழிய பாரு, வந்ததுல இருந்து நல்ல காலை விரிச்சு போட்டு பப்பரப்பேன்னு உட்காந்துக்கிட்டே தான் இருக்கிறா. நீ என்ன இழுக்காத சொல்லிட்டேன். நீ பண்ற வேலைக்கு இன்னும் ஒன்னு 2 அப்பால் விடாம இருக்கிறேன்னு சந்தோஷப்பட்டுக்க. ஐயா சரி, ஆளுக்கு ஒரு கூடையா தூக்குங்க போலாம். ஆமா, ஆளுக்கு ஒரு கூடையா தூக்கிட்டு வாங்க போலாம், நேரம் ஆகி போச்சு. மாம்பழ கூட எனக்கு